அன்று மாலை ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் அந்த ஆடிட்டோரியம் முழுக்க நிறைந்திருக்க, ஸ்டேஜில் டான்ஸ், பாட்டு என்று ஒவ்வொரு புரோகிராமாக நடந்து கொண்டு அதையெல்லாம் பார்த்து மாணவர்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்க, அப்போ ஒரு டான்ஸ் புரோகிராம் முடிந்து அந்த இடமே அப்படியே அமைதியாகி இருட்டாக மாற, அனைவரும் என்ன என்று சுற்றி முற்றி பார்த்தவாறு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது உசிரே நீதானே நீதானே நிழலாம் கூட நானே ஒரு அழகான குரல் ஒலிக்க, அதில் அனைவரும் அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று சுற்றி முற்றி பார்க்க, அப்போது அந்த ஆடிட்டோரியத்தின் மத்தியில் ஒரு சின்ன வெளிச்சம் அங்கு நின்றிருந்த திவான் மீது விழ, அவனோ தன் கையில் கிட்டார் வைத்து அழகான இசையை இசைக்க, அதை பார்த்து மொத்த பேரும் என்று கத்த, தாரிகா அப்படியே மெய்மறந்து நின்றாள் அவனை பார்த்து. அந்த கூட்டத்திலும் அந்த இருட்டிலும் அவளை சரியாக பார்த்த திவான் கண்கள் ஒற்றை கண்ணை அடித்து அவளை பார்த்து சிரித்தவன் வேகமாக ஓடிச் சென்று ஒரே ஜம்பில் ஸ்டேஜ் மீது ஏறி நின்றவன், உசிரே நீதானே நீதானே நிழலாம் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே என்று தாரிகாவை பார்த்து பாடினான். அவன் பாடலை கேட்டு தாரிகா வாயில் கை வைத்து அவனையே சிரித்தவாறு பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்து சிரித்த பூஜா, ஏய் தாரி, அவன் உனக்காக தான் பாடிட்டு இருக்கான். தெரியுது, என்னோட திவான் எனக்காக தான் பாடுறான்னு. ஓ பாரா, உங்க திவான் அந்த அளவுக்கு ஆகி போச்சா என்று தாரிகா இடுப்பை பிடித்து கிள்ளினாள் பூஜா. ஏய் போடி என்று சிரித்தவாறு அவள் கையை தட்டிவிட்ட தாரிகா கண்கள் திவான் மீதே இருந்தது. அவனும் ஒரு நொடி கூட பார்வையை மாற்றாமல் அவளைத்தான் பார்த்து பாடினான். மாணவ மாணவியர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவன் அவளை தான் பார்த்து பாடுகிறான் என்று யாரும் அறியவில்லை. வழக்கம் போல் திவான் பாட்டுக்கு அனைவரும் அடிமையாகி எழுந்து நின்று ஆடிக்கொண்டிருந்தனர். திவான் முழுமையாக பாடி முடிக்க, அந்த பள்ளியே அதிர்ந்து போகும் அளவுக்கு அனைவரும் கைதட்டி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த, மச்சான் கலக்கிட்டடா என்று கத்தியவாறு ஸ்டேஜ் மேலே ஏறிய தன் நண்பனை கட்டிக்கொண்டு குதித்தான் கிஷோர். என்னடி நீ பண்ண வேண்டியது அந்த கிஷோர் குரங்கு பண்ணிட்டு இருக்க? அத பார்த்து உனக்கு கோவம் வரல? அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்ப நடக்கிறதே வேற. ஆனா கிஷோர் பையனா போயிட்டான், அதனால சும்மா விட்டுறேன். ஓ அப்படி, டே கிஷோரு, இன்னைக்கு உன்னோட உயிர் தப்பிச்சிருச்சு என்று பூஜா சிரிக்க, அதை கேட்டு தாரிகாவும் சிரித்தாள். திவான் ஸ்டேஜில் இருந்து இறங்கி வர, திவான் சூப்பரா, செமையா இருந்துச்சு என்று அனைவரும் கத்தி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த, அவர்களை பார்த்து தலையாட்டி சிரித்தவாறு தாரிகா அருகில் வந்தான். ஏ திவான், செமையா இருந்துச்சுடா, உன்னோட வாய்ஸ்ல அந்த பாட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் பூஜா என்று அவளை பார்த்து புன்னகையுடன் கூறிய திவான் தாரிகாவை பார்த்தான். ஆனால் அவளோ எதுவும் பேசாமல் இருக்க, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்றது? ஆமா, நான் எதுக்கு சொல்லணும்? ஆமா, நீ எதுக்கு சொல்லணும், சொல்லாத போ என்றவன் கோபமாக இந்த பக்கம் திரும்பி நின்று கொண்டான். அவனை பார்த்து தாரிகா உதட்டுக்குள் சிரிக்க, ஏய் ரொம்ப பண்ணாதடி, அவன் பாட்டு கேட்டு அப்படி ரசிச்ச, இப்பயே இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ற? ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? நான் ஒன்னும் அவனுக்கு மத்தவங்க மாதிரி கிடையாதே, நல்லா இருக்குன்னு வாயில சொல்ல. ஏய் அப்போ கிஸ் கொடுக்க போறியா? ஆசைதான், அந்த அளவுக்கெல்லாம் எங்க வயசு இன்னும் வரல. நான் வேற மாதிரி சொல்லுவேன், அது உனக்கு புரியாது, என்னோட திவாக்கு புரியும். அப்ப எப்படி சொல்ல போற என்று பூஜா விழிக்க, தாரிகா எதுவும் பேசாமல் திவான் அருகில் வந்து நின்றாள். திவான் கோபமாக ஸ்டேஜை பார்த்து நின்று கொண்டிருந்தவனோடு ஒரு நொடி சிலிர்க்க, வேகமாக கீழே பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து, வேகமாக தலையை உயர்த்தி பார்த்தவன் கண்கள் மேலும் அதிர்ச்சியில் விரிந்து, தாரி ஏன் விரல் எடுக்கல, ஓ விரல் கிடக்கணும், நசங்கர அளவுக்கு இறக்கி நாம் பிடிக்கணும் என்று அவனை பார்த்து கண்ணை சிமிட்டி பொன்னகையுடன் மெதுவாக பாடிய தாரிகா கை விரல் திவான் கைவிரலை இறுக்கி பிடித்தது.
அவள் பாடியதையும் அவள் தன் விரலை பிடித்ததை பார்த்து திவான் கண்கள் சந்தோஷத்தில் கலங்க, தாரி நிஜமாவா? அவன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்து தானும் சிரித்த தாரிகா, ஆமா. அதை கேட்டு மேலும் அவனுக்கு சந்தோஷத்தில் அழுகை வர அவள் பிடித்திருந்த கையை தானும் இறுக்கி பிடித்து தன் இன்னொரு கையை வாயில் வைத்து சிரித்தவன், வாயும் கூட என்று அங்கிருந்து அழைத்து சென்றான். ஏய் திவான், எங்க? சொல்றேன். கிஷோர், பூஜா 2 பேரும் என் கூட வாங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் அவர்கள் பின்னால் செல்ல திவான் தாரிகாவை ஆடிட்டோரியம் விட்டு வெளியே அழைத்து வந்தவன் சுற்றி பார்த்தான். கிஷோர், பூஜா தவிர யாரும் இல்லாமல் இருக்க அந்த இடம் கொஞ்சம் இருட்டாகவும் இருக்க, தாரி, இப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன்டி. இதுக்கப்புறம் நாம இன்னும் பெரிய பிள்ளைங்க ஆன பிறகு, கல்யாணம் முடிவு பண்ண பிறகுதான் உன்னை கட்டி பிடிப்பேன். இது சத்தியம். ப்ளீஸ், எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. ஒரே ஒரு டைம் மட்டும், அதுவும் உனக்கு ஓகேனா மட்டும். இப்ப மட்டும்தான், இதுக்கப்புறம் கேட்க கூடாது. நீ சொன்ன மாதிரி கல்யாணம் முடிவு பண்ற வரைக்கும். இல்ல இல்ல, நிஜமா இப்போ மட்டும்தான். சரி. அதை கேட்டு சிரித்த திவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தவன் அவளை கட்டிக்கொள்ள போக, அவனுக்கு இவ்ளோ நேரம் இருந்த தைரியம் போய் முதல் முறை ஒரு பெண்ணை, தான் காதலிக்கும் பெண்ணை அணைக்க போறோம் என்ற பயம், படபடப்பு எல்லாம் எழ அணைக்க சென்றவன் அப்படியே கையை விரித்தவாறு நின்று அவளை பார்த்தான். அவளுக்கும் அந்த உணர்வு, எப்படி வார்த்தைகளால் கூறுவது என்பது போல தெரியாத உணர்வில் இதயம் வேகமாக துடிக்க, தன் மான்விழிகள் பட்டாம்பூச்சி போல படபடக்க, அணைக்க வந்தவன் அணைக்காமல் இருப்பதை பார்த்து குனிந்தவாறு தன் கண்ணை மட்டும் உயர்த்தி அவனை மெதுவாக பார்த்தவளுக்கு அவனின் தவிப்பு அவன் கண்களில் தெரிய, அதை பார்த்து மேலும் வெட்கம் கொண்டு சிரித்த தாரிகா கீழே குனிந்து கொண்டாள். அதை பார்த்து விழித்தவாறு தானும் உதட்டுக்குள் சிரித்த திவான், டேய், என்னடா இதுக்கு மேல கை போக மாட்டேங்குது. அவளே சரின்னு சொல்லிட்டா, நீ ஏன்டா இப்படி பண்ற? தைரியத்தை வர வச்சு சீக்கிரம் கட்டி புடிடா, இல்லனா அவளே உனக்கு கழுவி கழுவி ஊத்துவா என்று தன் மனசாட்சி திட்ட, அதில் தன் கண்ணை இறுக்கி மூடி தயங்கி தயங்கி அவள் அருகில் போனான் திவான். என்ன பண்றான் இவன்? காத்துல கபடி விளையாடிட்டு இருக்கான். இவன் கட்டி பிடிக்கிறதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாரும் வந்துருவாங்க. டேய் சீக்கிரம். அதை கேட்டு பூஜா சிரிக்க திவான் இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வர வைத்து, ஜெய் ஆஞ்சநேயா என்று கூறியவாறு தாரிகாவை கப் என்று கட்டிப்பிடித்தான். அவனின் முதல் அணைப்பில் தாரிகா உடம்பில் ஷாக் அடித்தது போல இருக்க, அது தன் கண்ணிரண்டை விரித்து அதிர்ச்சியாக நின்றாள். பாரு, லவ்வரை கட்டி பிடிக்க பிரம்மச்சாரி ஆஞ்சநேயரை கூப்பிடுறான். பக்கி. டேய் சும்மா இருடா, அவர் தானே ராமர் சீதா லவ்க்கு ஹெல்ப் பண்ணாரு, அதான் அவரை கூப்பிட்டிருப்பான். ஓ ஐ see. இங்கு திவான் தாரிகாவை இறுக்கி கட்டி கொண்டிருக்க, தாரிகாவும் தன் மனதுக்கு பிடித்தவன் முதல் அணைப்பு ஒரு மாதிரி சுகமான அனுபவம் கொடுக்க, கீழே இருந்த தன் கையை கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி தயங்கி மேலே கொண்டு வந்து விரல்கள் நடுங்க தன் கண்ணை இறுக்கி மூடி இதயம் படபடக்க மெதுவாக அவன் முதுகில் கையை வைத்து தன் 2 கையை கோர்த்து இறுக்கி அவனை அணைத்தாள். அதில் திவான் உடல் சிலிர்க்க சிரித்தவாறு தன் தாரிகாவை இன்னும் நன்கு அணைத்துக் கொண்டான்.